எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பை பற்றி இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். என்ஐஏவுடைய லேட்டஸ்ட் தகவல், அவங்க போட்ட பதிவு அப்படின்றது கிட்டத்தட்ட நம்மளை உலுக்கி போடக்கூடிய அளவுக்கு இருக்குது. இது வெறும் காரை வச்சு செய்யப்பட்ட ஒரு குண்டுவெடிப்பு கிடையாது. இதற்கு பின்னாடி இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல் வந்து இப்போ வெளியில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இப்போ என்ஐஏ நவம்பர் 17 ஜசீர் பிலால் வாணி என்று 22 வயது நபரை காஷ்மீரில் கைது செஞ்சுருக்காங்க. இப்போது இந்த என்ஐஏவுடைய ப்ரெஸ் ரிலீஸை வந்து பார்ப்போம். இதோட டைட்டில், என்ஐஏ அரெஸ்ட் another key associate of terrorist who carried out Red Fort area car bomb blast. Continuing with the probe in the Red Fort area car bomb blast, the NIA has arrested another key associate of the terrorist involved in the blast. Jasir Bilal Wani, alias Danish, also a Kashmiri resident, was arrested from Srinagar in Jammu and Kashmir by the NIA team that was in the valley. NIA investigation has revealed that Jasir has allegedly provided technical support for carrying out terror attacks by modifying drones and attempt to make rockets ahead of deadly car bomb blast, which killed 10 persons and left 32 persons injured. The accused, residents of Qazigund and Anantnag districts of JNK, was an active co-conspirator behind the attack and had worked closely with the terrorist Umarul Nabi to plan the terror carnage. So, Hamas அக்டோபர் 7 இஸ்ரேல் மேலே நடத்திய அந்த ட்ரோன் தாக்குதல் ப்ளஸ் கிரவுண்ட் இன்வேஷன், கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் கார் குண்டுவெடிப்பு மற்றும் இந்தியாவுடைய முக்கியமான நகரங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு முன்னெடுப்பை இவங்க செஞ்சுருக்காங்க. இந்த சமயத்தில் தான் என்ஐஏ போய் கைது செஞ்சுருக்காங்க. என்ஐஏவோட கடைசி பேராவை பாருங்கள். என்ஐஏ continue to explore various angles to unravel the conspiracy behind the bombing. Several teams of the anti-terror agencies are pursuing multiple leads and are conducting searches across states to identify every person involved in the terror attack. என்ஐஏ தன்னுடைய ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் வரலாற்றிலேயே எடுத்த மிகப்பெரிய கேஸாக இதை வந்து அவங்க பார்க்குறாங்க. பல மாநிலங்களில் பல என்ஐஏ டீம்கள் பல கோணங்களில் விசாரிச்சுட்ருக்காங்க இதோடைய முழு சதித்திட்டம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு. ஸோ இப்போது இந்த ஜசீர் பிலால் வாணி யார்? நம்மளுடைய டீம் ஒரு ஓசின்ட் அனாலிசிஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ இதோடைய தொகுப்பு அப்படின்றது ரொம்ப எஃபர்ட் எடுத்து நம்ம இதை தொகுத்து வழங்குகிறோம். ஸோ என்னன்றதை பார்ப்போம். நவம்பர் 11-12 ஜசீர் பிலால் வாணி இந்த 22 வயது காசிகுண்டை சேர்ந்த நபரை என்ஐஏ விசாரணைக்கு அழைக்கிறாங்க. 13-14 அவருடைய தந்தையான நபீல் அகமது வாணியுமே விசாரணைக்கு அழைக்கிறாங்க. 15 பிலால் அகமது வாணி அவருடைய தாய் மாமா இவரையும் வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க. 3 பேரும் விசாரணைக்கு அழைச்சது மட்டும் இல்லாமல் டீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஐஏ விசாரணைக்கு ஒரு ரெய்டு பண்ணுறாங்க, விசாரணைக்கு கூட்டு போகிறாங்கனாலே அவங்க குற்றவாளி கிடையாது. தவறான புரிதல், ஊடகங்கள் அப்படி தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப தவறு. விசாரணைக்கு யாரை வேணாலும் அவங்க கூப்பிடலாம். அந்த வழக்கில் தொடர்பு இருக்கவங்களோட அவங்கள வந்து கேட்டு விசாரணை செய்து ஓகே அவங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்ற போது அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நவம்பர் 15 இந்த பையனுடைய தந்தையான பிலால் அகமது வாணியை ரிலீஸ் பண்ணுறாங்க. நபீல் அகமதையும் ஜசீர் பிலாலையும் கஸ்டடியிலேயே வைக்கிறாங்க. ஸோ அப்பா, பையன், மாமா 3 பேரையும் அடுத்தடுத்த நாள் கூப்பிட்டு, ஏன்னா இந்த விசாரணையில் ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது அடுத்தவங்ககிட்ட கேட்கும்போது அடுத்ததுன்னு லீடு வருது. பட் அவங்க தந்தையை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க 15 ரிலீஸ் பண்ண பிறகு 16 பிலால் அகமது வாணி, இவங்களுடைய தந்தையான பிலால் அகமது வாணி 55 வயது, ஒரு பழ வியாபாரி. அவர் வந்து இந்த தன்னுடைய தம்பியையும் தன்னுடைய மகனும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஐஏவுடைய இதுக்கு போகிறாங்க. பட் அவங்க மறுக்கிறாங்க. கஸ்டடியில் இருக்கும்போது அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ அந்த டைமில் இதுக்கு எதிராக தன்னுடைய உடம்பில் தீ வச்சுக்கிறாப்புல கிட்டத்தட்ட 70-80% பேர்ன் ஆகி அங்கே இருக்கக்கூடிய SMS ஸ்ரீ மகாராஜ் ஹரிசிங் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீநகரில் அட்மிட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் போகுது. ட்ரீட்மெண்ட் பலன் அளிக்காமல் 17 நவம்பர் இறந்து போகிறாரு. 17 ஜசீர் பிலால் அகமது, இவருடைய இறந்து போனவருடைய பையனான ஜசீர் பிலால் அகமதை ஃபார்மலாக கைது செய்கிறாங்க. கைது செய்த பிறகு இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வருது. அதில் என்ஐஏ பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை ஆக்டிவ் கான்ஸ்பிரேட்டர் அப்படின்றது சதித்திட்டம் தீட்டுறவன், கான்ஸ்பிரேட்டர்ன்றது கூட இருந்து சதி தீட்டினவன். ஸோ இவன் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது.
கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரியான ஆட்கள் கிடையாது. இவன் நேரடியாக இதில் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல 3 பேர். அப்பா ஒரு பழ வியாபாரி, அவர் இப்போ வந்து இறந்து போயிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நபீல் அகமது வாணி, ஜசீர் வாணியோடைய தாய் மாமா. இவர் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சரு, ஜசீர் பிலால் வாணியோடைய பேட்டர்னல் அங்கிள், தாய் மாமா. ஜசீர் பிலால் வாணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனும் ஒரு படிக்காத ஒரு ஆளோ இல்லை ஒரு இல்லிட்ரேட்டோ கிடையாது. கவர்மெண்ட் காலேஜ் குவாசிகுண்டில் பேச்சுலர்ஸ் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஒரு பட்டதாரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஒரு பட்டதாரி தான் இவன். இவன் வந்து இந்த ஒயிட் டெரர் மாடியூல் இந்த ஆட்கள் கூடலாம் சேர்ந்து இவன் வந்து பார்க்குறான்னா, இவன் கான்டாக்டில் வரான். குவாசிகுண்டில் அக்டோபர் போன 2024 இந்த திட்டத்தை வகுக்கக்கூடிய இந்த கேங்கு கூட அவன் வந்து சம்மந்தப்படுறான் ஒரு தொழுகைக்கு போகும்போது, ஒரு மாஸ்க்கு போகும்போது. அதன் பிறகு இவன் வந்து அல்-ஃபலால் யூனிவர்சிட்டி, ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய அல்-ஃபலால் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் அவன் போய் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறான், அங்கேயே தங்குறான். அங்கே அவனை ரேடிகலைஸ் பண்ணுறாங்க. பண்ண பிறகு இந்த பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட, தன்னைத்தானே மாய்த்து கொண்ட இந்த பயங்கரவாதி இவனையும் கன்வின்ஸ் பண்ணுறான். இந்த டாக்டர் வந்து நீயும் வந்து மனித வெடிகுண்டாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒத்துக்கிட்டு, ஜசீர் பிலால் வாணி ஒத்துக்கிட்டு, இல்லை அதுக்கப்புறம் பேக் அவுட் பண்ணுறான். பேக் அவுட் பண்ணுறதுக்கு 2 ரீசன். என்னோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது, நான் இருந்தே ஆகணும். 2வது தற்கொலை செய்வது அப்படின்றது இஸ்லாத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமான பாயிண்ட்டு, எந்த ஒரு சமயமுமே எந்த ஒரு மதமாக இருந்தாலும், அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும், ஜைனர்கள், வைணவர்கள், யாராக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், எந்த மதமும் தற்கொலை தூண்டுறதுக்கோ இல்லை தற்கொலை செய்கிறது சரின்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. அதை தான் அவன் சொல்லியிருக்கான். சொன்ன பிறகு அவன் இந்த இடத்துல இருந்து பேக் அவுட் பண்ணுறான். பேக் அவுட் பண்ண பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஐஏ விசாரணையில் கைது செய்கிறாங்க. அவனுடைய அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது இது ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை இந்தியா மீது நடத்தணும், இந்திய நகரங்கள் மீது நடத்தணும் அப்படின்ற சதி. இப்போ ட்ரோனுக்கு நம்ம வருவோம். ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதம் முன்னாடி தான் நம்மளுடைய முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் நரவணே அவர்கள் சொல்லியிருந்தார். அதை பற்றி நம்ம அன்றைக்கே ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டோம். ஸோ நம்ம என்ன அன்றைக்கி அனலைஸ் பண்ணுமோ கிட்டத்தட்ட இப்போ அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா ட்ரோன் அப்படின்றது இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை நீங்கள் சென்னையில் இருக்க ரிச்சி ஸ்ட்ரீட்லேயோ எங்கேயோ போய் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாயில் ஆரம்பித்து 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரோனை நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். வெறும் 500 ரூபாய்க்கு ஒரு ட்ரோன் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50-100 கிராம் எடையை வந்து எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் நீங்கள் அதிகமாக விலைக்கு கொடுக்க அந்த ட்ரோன் அப்படின்றது அடுத்தடுத்த டெக்னாலஜியில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த சீன ட்ரோன்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அரசாங்கம் சொன்னாலும் இது வந்து ஒரு கேலி கூத்தாக இருக்குது. டிஜே ட்ரோனாக இருக்கட்டும், இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வித்துட்ருக்கு. அவ்வளோ ஆயிரக்கணக்கான ட்ரோன் இந்தியாவுடைய கஸ்டம்ஸ் அதிகாரிகளை மீறி உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜஸ்ட் இதை பார்க்கக்கூடிய அதிகாரிகளை சோதனை பண்ணோம். நான் சொல்கிறத வந்து பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ போயிட்டு ட்ரோன்னு சொல்லி மார்க்கெட் பிளேஸில் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி 100கணக்கான ட்ரோனை நீங்கள் ஈஸியாக வாங்க முடியும். எந்த வெரிஃபிகேஷனும் தேவை கிடையாது, எந்த இதுவும் தேவை கிடையாது, கேஒய்சி டாக்குமெண்ட் கிடையாது, யார் வேணாலும் ட்ரோன் வாங்கலாம். ஓகே, ட்ரோன் அப்படின்றது நம்ம இப்போ இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இன்றியமையாது. எங்கிட்டே 2 ட்ரோன் இருக்குது. நான் தோட்டத்தில் வந்து பறக்க விட்டு அந்த ஏரியல் வியூ எடுத்து பார்க்கறதுக்காக வச்சுருக்கோம். ஆனால் இந்த ட்ரோன் 99% அப்படின்றது சிவில் யூஸுக்கு போனாலும் 1% அப்படின்றது இது பயங்கரவாதிகள்கிட்டையும் போகுது. இந்த ட்ரோனில் இவன் இந்த பிலால் வாணின்றவன் ஒரு சிறு ரக ராக்கெட், இந்த மோட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், ராக்கெட்னு சொல்லுவான், அதை தயாரித்து அதில் ஃபிட் பண்ணி வெடிக்க வைக்கிறதுக்கான வேலையை இவங்க பண்ணியிருக்காங்க. அது வெடிக்க வைக்கிறதுக்கான வேலையை பண்ணும் பொழுது என்ஐஏ போய் கரெக்டான டைமில் இவங்களை கைது செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஜூன் 26, 27, 2021 அன்னைக்கு ஜம்முவோடைய விமான நிலையம் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல். ஜம்மு விமான நிலையம்ன்றது ஒரு மிலிட்ரி ஏர்போர்ட். அன்னைக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு பதிவை போட்டிருந்தாங்க, ஸ்க்ரீனில் பாருங்கள். 2 low-intensity explosions were reported early Sunday morning in the technical area of Jammu Air Force Station. One caused minor damage to the roof of the building while the other exploded in the open area. இப்போ இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரோன் அன்னைக்கு வந்து ஜம்முவோட விமான நிலையத்தில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரோன் வந்து விடிய காலையில் நடுராத்திரி 1:37க்கும், 2வது பார்த்தீங்கன்னா 1:42க்கும் ஹிட் ஆச்சு. அப்போ கிரவுண்டில் இருந்த சோர்சஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ட்ரோன் வந்து அம்யூனிஷனை ரிலீஸ் பண்ணுச்சு. ஸோ இந்த ட்ரோன் பறந்து வந்து ஒரு குண்டை ரிலீஸ் பண்ணுது. அது ஒரு ஏர்ஃபோர்ஸோட பில்டிங் மேலே வந்து விழுது. அந்த பில்டிங்க்கு உள்ள ஒரு பெரிய ஓட்டையை, கான்கிரீட்டை உடச்சி ஒரு பெரிய ஓட்டையை போச்சு.
போட்டிருக்கு. ஆனால் அது அந்த விமானங்கள் அதோட டார்கெட் அப்படின்றது கோடிக்கணக்கான மதிப்புள்ள சுக்கோய் மற்றும் மிக் விமானங்கள் அங்கே இருந்துச்சு. அந்த விமானத்தோடைய ஹேங்கரை உடச்சி அதை டேமேஜ் பண்ணுன்றது தான் அவங்களோட எய்மு. ரெண்டாவது வந்து வெட்ட வெளியில் வந்து விழுந்துச்சு. அதன் பிறகு இந்த குறிப்பிட்ட கேஸ் அப்படின்றது என்எஸ்ஜியோடைய பாம் டேட்டா டீமுக்கும் என்ஐஏவுக்கும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ இருந்த அசம்ஷன் என்னென்னா பாகிஸ்தான்ல இருந்து, ஏன்னா இந்த ட்ரோன் எதுவுமே எல்லாமே குட்டியாக இருக்கக்கூடிய ட்ரோன் ரேடார் சிக்னேச்சர்லேயே உள்ளே வரலை. எல்லையிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் தான் இது வந்திருக்கும் அப்படின்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. பட் இன்னைக்கு இவனுங்க பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை இது உள்ளேருந்தே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா ட்ரோன் பொறுத்த வரைக்கும் 2 வகையான ட்ரோன் இருக்குது. ஒன்று இந்த A to place B போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி ஓலாலேயோ இல்லை ஊபர்லேயோ இல்லை கூகுள் மேப்லேயோ உங்கள் லொக்கேஷன் போடுறீங்களோ அந்த மாதிரி லொக்கேஷன் போட்டு அந்த இடத்துக்கு ஒரு ட்ரோனை அனுப்ப முடியும். இன்னொன்று அப்படின்றது அடுத்த தொழில்நுட்பம் FPVன்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ. அந்த ட்ரோனோட கேமரா அப்படின்றது உங்களுடைய கண், உங்கள் கண் எங்கே போதோ அந்த ட்ரோன் அங்கே போகும். அந்த ட்ரோனுடைய கேமரா எதை பார்க்குதோ அதை உங்களால் பார்க்க முடியும். இது வந்து ரொம்ப துல்லியமாக இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் போரில் நம்ம பார்க்குறோம். இப்போ இது எந்த மாதிரியான ட்ரோனை இவனுங்க அசம்பிள் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது ஒரு ஹிஸ்டாரிக்காக எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஏரியல் ஆப்ஜெக்டை பயன்படுத்தி உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர்னு சொல்லக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்புகள் அப்படின்னு தாக்குதல் நடத்துனது பார்த்திங்கன்னா ஜப்பான் டோக்கியோ நகரத்தில் ஒரு ஷிங்க்ரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்ட்டு குரூப்பு 1994 ஒரு ரிமோட் கண்ட்ரோல்டு ஹெலிகாப்டர் அதை பயன்படுத்தி ஒரு கெமிக்கல் அட்டாக்கை பண்ண முற்பட்டாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெலிகாப்டர்லேருந்து போய் ஒரு குறிப்பிட்ட வகையான ரசாயனத்தை விட்டு மக்களை கொல்லணும்னு பார்த்தாங்க. அது வந்து முறியடிக்கப்பட்டுச்சு. 2014 இப்போ வரைக்கும் ஈராக் மற்றும் சிரியாவில் ISISன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு பல ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ், கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய சீப் ட்ரோன்ஸை மாடிஃபை பண்ணி கிரெனேடில் ஆரம்பித்து ஒரு சின்ன ஐடி வரைக்குமான வெடிகுண்டுகளை பண்ணுறதுக்கான வேலை பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அக்டோபர் 2014 ஃப்ரான்ஸில் ஒரு 13 நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு கிட்ட இந்த மாதிரியான ட்ரோன்ஸ் வந்து பறக்க விட்டதை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது அப்படியே நிகழ்காலத்துக்கு வந்தோம் அப்படின்ற போது 2024, 25 பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காலேயும் சரி ஜெர்மனிலையும் சரி பல இடங்களில் இந்த மாதிரி ட்ரோன் தாக்குதல்கள், கப்பல்கள் ஆரம்பித்து பெரிய பெரிய தாக்குதல்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் பைலட் டு டார்கெட் ட்ரோன் அப்படின்றது தான் ரொம்ப எஃபெக்டிவாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் போகக்கூடியது, ஒரு குறிப்பிட்ட கப்பலையோ இல்லை ஒரு பில்டிங்கையோ இல்லை ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இடத்த தாக்கணும் அப்படின்னா உங்களால் வந்து துல்லியமாக தாக்க முடியும். ஸோ இப்போது ராக்கெட் அட்டாக், ஏன்னா இந்த ட்ரோனில் இவங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறது ராக்கெட் அட்டாக்கு. இது வந்து அதிகமாக பயன்படுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுத்திகள். இந்த இடத்துல ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா, ஹமாஸோடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்துச்சுன்னா ஃபென்ஸை உடைச்சிட்டு காசாலேருந்து இஸ்ரேலுக்குள்ளே வராங்க. கண்டபடி அந்த எல்லையில் இருக்கக்கூடிய குபிட்ஸ், அந்த சமூக இருக்கக்கூடிய, அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம், காசா எல்லைக்கே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், தாக்குதல். அதே சமயம் இவங்க உள்ளே போக முடியாத நகரங்களில், தெல்லவீவி போன்ற நகரங்களில் பல முக்கியமான டார்கெட்ஸில் ட்ரோன் தாக்குதல். ஸோ இது வந்து உங்களை நிலைகுலைய வச்சிடும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தோட காவல்துறையோ இல்லை துணை இராணுவமோ இது வரைக்கும் நேரடியான ட்ரோன் தாக்குதலை சந்தித்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் இராணுவமே பார்த்தீங்கன்னா கூட ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ தான் நம்ம முதல் முறையாக ஒரு ட்ரோன் தாக்குதலை சந்தித்தோம். எல்லா இடத்துலையும் ஏர் டிஃபென்ஸ் போட முடியுமானா முடியாது. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு வேலையை இந்த பயங்கரவாதிகள் பார்த்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் செக்யூரிட்டி சேலஞ்ச் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றதையும் பார்க்குறோம். இப்போது நடந்த இன்சிடென்ட்ஸில் காவல்துறையில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள்ட்ட பேசும்போது ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போகிறது, வெளியில் வரக்கூடிய இடம், பஸ் ஸ்டாண்டு, மக்கள் கும்பலாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்த DFMDன்னு சொல்லக்கூடிய டோர் ஃபேம் மெட்டல் டிடெக்டர், கையில் வச்சு சோதிக்கக்கூடிய ஹேண்டில் மெட்டல் டிடெக்டர் வச்சு சோதனை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எந்த காவல்துறையால் ஏரியல் த்ரெட்லேருந்து திடீர்னு ஒரு ட்ரோன் வந்து தாக்குச்சுன்னா எந்த காவல்துறையால் தடுக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த பயங்கரவாதம் அப்படின்றது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது, இதோட தொழில்நுட்ப வளர்ச்சியோடு சேர்ந்து போகுது அப்படின்றத பார்க்குறோம். நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் இந்த ட்ரோன் விற்கிறது, இந்த ட்ரோன் அப்படின்றது இன்றைக்கி ஒரு வாகனமாக போயிடுச்சு.
வாகனத்துக்கு நீங்கள் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்கி ஓட்ட முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான கட்டுப்பாடுகள் அரசு வச்சுருக்கிறாங்க. அதையும் மீறி ஒரு சில இடங்களில் நம்ம நடக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ட்ரோன்ஸை நம்ம எப்படி கட்டுப்படுத்த போகிறோம், இவ்வளோ அன்ஆத்தரைஸ்டான ட்ரோன்ஸு இந்தியாவுக்குள்ளே எப்படி வருது அப்படின்ற கேள்வியை நம்ம எடுக்கணும். அதை விற்கக்கூடியவர்கள் அவங்கள நம்ம பெரிய அளவுக்கு குறை சொல்ல முடியாது. இம்போர்ட் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. பட் இதுக்கு கண்டிப்பாக ஒரு ரெகுலேஷன் அப்படின்றது தேவை. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய ட்ரோனில் 2 ஹேண்ட் கிரனேட் இருக்குது, பின் இருக்குது, ரிலீஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளோட இன்ஜினியரிங் காலேஜ் பசங்க ஈஸியாக பண்ணக்கூடியது. ஸோ ஒரு பெரிய ஆபத்து அச்சுறுத்தலிருந்து நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். டெல்லியில் நடந்தது துரதிருஷ்டவசமானது தான். இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வருவாங்க. அவங்களோட சர்விலன்ஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. பட் எவ்வளோ பெரிய பேராபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். என்ஐஏவோடைய அந்த கடைசி பேராகிராஃபை நம்ம படித்தோம் ப்ரெஸ் ரிலீஸ்லனா, பல மாநிலங்களில் பல டீம்ஸ் இதை இயங்கிட்டு இருக்காங்க. சம்மந்தப்பட்டவங்க நிறையா பேர் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. இது ஒரு அதிர வைக்கக்கூடிய ஒரு நேஷனல் கான்ஸ்பிரன்சியா அப்படின்றது இருக்குது. ஸோ ஹமாஸோடைய அந்த ஃபுட் பிரிண்ட் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளோட செக்யூரிட்டி சேலஞ்ச் அதிகமாகும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இப்போது இந்த அன்லிமிட்டடாக இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய ட்ரோன்ஸ், இது விற்கப்படக்கூடிய ட்ரோன்ஸ், இதை எப்படி நம்ம ரெகுலேட் பண்ண போகிறோம்? ரெண்டாவது, இந்த ட்ரோன்ஸ் இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் கையில் போகிறது எப்படி நம்ம தடுக்க போகிறோம்? மூணாவது, இந்த மாதிரியான அச்சுறுத்தல் நம்ம நகரங்கள் மீது வந்தால் காவல்துறை இதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களுடைய அடுத்த கட்ட ட்ரைனிங் என்ன? அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்கள் என்ன? ஏன்னா மும்பை தாக்குதலுக்கு பிறகு ஒரு கமிட்டி வச்சு நம்மளுடைய வல்னரபிள் கோஸ்டல் ஜோன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுடைய தமிழக காவல்துறை பார்த்தீங்கன்னா கியூ பிரான்ச் போலீஸ் பிரிவர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சில ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸு வாகனங்கள்லாம் கொடுத்தாங்க. ஸோ இனி இதை வருமுன் காப்பது நல்லது. இது ஒரு 3 மாதம் முன்னாடி நம்ம இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாள் இராணுவ தளபதி அனலைஸ் பண்ணி சொன்னதை இன்னைக்கு நம்ம நடக்கக்கூடிய நிகழ்வாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் தான் இனி உலகம் கால் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்கும். ஸோ வரக்கூடிய காலங்களில் இது எப்படி நம்ம இந்த சேலஞ்சை எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.